கொதிக்கிற சூடான தண்ணியில 5-6 முட்டைகளை இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கோங்க. முட்டையில இப்படி கூட வெரைட்டியா செய்ய முடியுமான்னு சொல்லி நீங்களே அசந்து போயிடுவீங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை லேசாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டைகளை உடைச்சி நேராகவும் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி கிண்ணத்தில் உடைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4லேருந்து ஒரு 5 முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை வேக விடுறேன். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட இந்த மாதிரி ஜல்லடை கரடி இருந்தால் அதை வச்சு இந்த மாதிரி இருத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். மீதம் இருக்க தண்ணியில் கொஞ்சமாக வெள்ளைக்கரு இருக்கும். அதை தண்ணியில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின பூண்டு பற்களை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் கொஞ்சம் காய்கறிகள்லாம் சேர்க்க போகிறோம். இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து செய்யும் போது இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இன்னைக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின குடமிளகாய், பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். காய்கறிகளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டு நம்ம வேக வச்சிருந்த அந்த முட்டைகளை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா லேசாக கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவில் வேக விடுங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் முட்டையை இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு போச்ட் எக்குன்னு சொல்லுவாங்க. எக் இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த போச்ட் எக்கை பயன்படுத்தி நான் இன்னைக்கு மசாலா பண்ணியிருக்கேன். போச்ட் எக்கில் மஞ்சக்கரு கொஞ்சம் ரன்னியாக இருக்கும். இந்த மெத்தடில் வெள்ளைக்கரு நல்லா சாஃப்டாக கொஞ்சம் நல்ல டெக்ஸ்சரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.